டியூட் படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை டைரக்டர் பார்த்திபன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த டியூட் படத்தோட ஒன்லைன் மாதிரியே என்கிட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் இருந்துச்சு. ரெண்டுக்குமே ஒன்லைன் மட்டும் சேம். அது என்ன அப்படின்னா, கோவில்பட்டி கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குக்கிராமம் தான் நாலாட்டின் புத்தூர். இந்த கிராமத்துல ட்ரெயின் ஒரு 2 நிமிஷம் தான் நிற்கும் கதைக்களப்படி. அங்க 2 நிமிஷம் ட்ரெயின் நிக்குது. ஒரு புது தம்பதிகள், இளம் தம்பதிகள் ட்ரெயின்ல ஏறுறாங்க. நானும் என் கூட படத்துல நான் யோசிந்த ஒரு ஹீரோயின் ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஏறுறாங்க. ஊர் மக்கள்லாம் வழி அனுப்புறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேர் ஏறினதுக்கு அப்புறம் எங்க கூட வேற யாரும் வரல, ரிலேஷன் யாரும் வரல. நாங்க 2 பேர் ஏறுறோம். ஏறினதுக்கு அப்புறம் சீரெல்லாம் அனுப்புறாங்க. கல்யாணம் முடிஞ்சு புதுசா போறவங்களுக்கு சீர் அனுப்புவாங்க. அந்த சீரெல்லாம் கொடுத்து விடுறாங்க. ட்ரெயின் கிளம்புது. ட்ரெயின் கிளம்புன கொஞ்ச நேரத்துல ஊர் மக்களும் அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிடுறாங்க. ட்ரெயினும் அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிருது. மூவ் ஆன உடனே நான் சீட்டை போய் உட்காடுறேன். எனக்கு எதிர் சீட்ல ஆப்போசிட்ல ஹீரோயின் உட்காடுறாங்க. அப்போ ஒரு புதுசு இன்னொரு ஹீரோ இன்ட்ரோ ஆகுது. அந்த கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பிரசாந்த் மாதிரியான கதாபாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த கதாபாத்திரத்தை வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்கார வைக்கிறேன். எப்படி நான் கல்யாணம் முடிச்சுட்ட என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க நான் எதிர உட்காந்துருக்கோம். அவங்க கிட்ட அந்த கதாபாத்திரத்தை உட்கார வைக்கிறேன். பிரசாந்த் மாதிரியான கதாபாத்திரத்தை உட்கார வச்சுட்டு அடுத்த ஸ்டேஷன்ல நான் எந்திரிச்சு இறங்கி அமைதியா நான் பாட்டுக்கு வெளியே போயிடுறேன். ட்ரெயின் அப்புறம் மூவ் ஆயிருது. இந்த இடத்துல நேம் கார்டு போடுறோம், படத்தோட டைட்டில் போடுறோம். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இவர் இப்படி கல்யாணம் முடிஞ்சிட்டு தன்னோட ஒய்ஃபை அந்த பையனோட அனுப்பி வச்சார், என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதை அந்த மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் பார்த்திபன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.